உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைச்சா இப்படி சொத்து போயிருச்சே. ஆமா, கண்ணை பொத்துனது நான் தானே எப்படி கண்டுபிடிச்சேன்? இந்த நேரத்துல என் வீட்டுக்கு வந்து என் கண்ணை பொத்துற தைரியம் வேற யாருக்கு இருக்கு? பயங்கரமான ஆள் தான் டெய்லர் நீ. இப்ப எதுக்கு இங்க வந்த சஞ்சீவ்? என்ன எதுக்கு வந்தனா? உன்னை மண்டபத்துக்கு கூட்டு போலான்னு வந்தேன். கிளம்பு, வா போலாம். வேண்டாம் சஞ்சீவ், நான் மண்டபத்துக்கு வரல. ஏன்? இல்ல, நாளைக்கு ஏதோ பெரிய தப்பு நடக்க போதோன்னு எனக்கு தோணுது சஞ்சீவ். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு சஞ்சீவ். நான் வரல, நீ போ. இந்த பேர் நீ வரலனா தான் பெரிய தப்பாயிடும். என்ன நம்பு டெய்லர், நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நீ வா போலாம். இல்ல சஞ்சீவ், என் அக்காவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் மண்டபத்துக்கு வரக்கூடாதுன்னு அவ நினைக்கிறேன். அதையும் மீறி நான் மண்டபத்துக்கு வந்தேன்னா அவ கோவப்படுவா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவா. அவ பண்ற தப்பால அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவளை யாரும் தப்பா பேசக்கூடாது. அதான் சஞ்சீவ், நான் வரலன்னு சொல்றேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம உன்னையும் உங்க அக்காவையும் எங்க வீட்டு மருமகளாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இது என் மேல சத்தியம். போதுமா? மண்டபத்துல இருந்து அபியை கடத்தி கொன்னுடுறேன். அபிய கடத்த போறேன்னு சொன்ன, இப்போ கொல்றேன்னு சொல்ற? அபி உயிரோட இருக்கிறது நமக்கு என்னைக்குமே பிரச்சனை தான் அனு. அதனால அவளை கொன்னுடுவோம், அதுதான் சரியா வரும். ஆமா பாட்டி, ஸ்ரீஜா சொல்றது கரெக்ட் தான். அபியை கொன்னுடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? நாளைக்கு சஞ்சீவ் உன் கழுத்துல தாலி கட்டணும். அதுக்காக அபிய நாம கடத்தி சஞ்சீவ மிரட்டணும், அவ்வளவுதானே? இதுக்காக அபி சாகணும்ல அவசியம் இல்லையே. நீ இப்படி டென்ஷனா பேசுறத பார்த்தா அபி மேல உனக்கு இன்னும் பாசம் ஒட்டிட்டு இருக்கு போல இருக்கு. அபி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா எனக்கு நீயும் வரக்கூடாது, அவளும் வரக்கூடாது. அத்தைக்கு மருமகன்னு ஒருத்தி இருந்தா அது நான் மட்டும்தான். அப்பதானே அந்த சொத்து முழுக்க எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அபி சாகணும். அந்த பழிய உன் மேல போட்டு நாங்க உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கு என்ன ஸ்ரீஜா பண்ண போற? இன்னைக்கு நைட் ஆளை வச்சு அபிய கடத்தி கொல்ல போறேன். நாளைக்கு மேரேஜ் டைம்ல சஞ்சீவ் அபிய காணோன்னு தேடுவான். அபி மண்டபத்துல இல்லனா சஞ்சீவ் யார சந்தேகப்படுவான்? ஏற்கனவே ஒரு தடவை அபிய கடத்தி கொல்ல பார்த்த அந்த அணுவை தானே சந்தேகப்படுவான். ஆமாமா, கண்டிப்பா சந்தேகப்படுவான். சஞ்சீவ் அணுகிட்ட போய் அபி எங்கன்னு கேப்பா. அப்படி கேட்டா அப்ப அனு என்ன சொல்லுவா? அபிய நான் கடத்தி வச்சிருக்கேன், நீ ஸ்ரீஜா கழுத்துல தாலிய கட்டலனா அபிய கொன்னுடுவேன்னு மிரட்டுவா. கன்ஃபார்மா மிரட்டுவா. அப்படி அனு மிரட்டினா சஞ்சீவ் என்ன பண்ணுவா? அபி உயிரை காப்பாத்த வேற வழி இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டுவா. மாஸ்டர் பிளான் ஸ்ரீஜா. நீ சொன்னபடி பண்ணா நாம மாற்றத்துக்கு வாய்ப்பே இல்ல. நமக்கு தொல்லை கொடுக்கிற அபியும் செத்துருவா, நமக்கு போட்டியான அனுவும் ஜெயிலுக்கு போயிடுவா. உன் கழுத்துலயும் சஞ்சீவ் தாலி கட்டிடுவான். ஏ அண்ணன் சொத்து எல்லாம் நமக்கு தான். ஒரே லாட்டரியில
நமக்கு 4 பம்பர். ஆமா, எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு 10 சொந்தக்காரங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோ. சப்போஸ் நம்ம பிளான்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நம்ம பக்கம் பேசுறதுக்கு யூஸ் ஆகும். நீ சொல்றதும் சரிதான், அப்படியே பண்ணிடுறேன். ஸ்ரீஜா சிந்தாமணி 2 பேரும் ஒரு நாள் என்ன கூப்பிட்டு பணம் கொடுத்து அபிய கடத்தி குஜராத்துக்கு கொண்டு போய் கொல்ல சொன்னாங்க. அபிய எப்படி கடத்துன்ற பிளானையும் அவங்களே சொன்னது தான். இந்த ப்ரூஃப் இவனுங்க கிட்ட தான் இருக்கா? இத சஞ்சீவால யூஸ் பண்ண முடியாதுன்னு அனு சொன்னா. சஞ்சீவ் இதை எப்படி யூஸ் பண்ணுவா? ரவுடி, அத்தை ஸ்ரீஜாவை பத்தி பேசின இந்த வீடியோவை அம்மா பார்த்தாங்கன்னு வை, ஸ்ரீஜாவும் அத்தையும் எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அம்மா கிட்ட டெய்லரும் அனுவும் ட்வின்ஸ்ன்ற விஷயத்த சொல்லி நான் டெய்லரை லவ் பண்ற விஷயத்தையும் சொன்னா அம்மாவே எனக்கு டெய்லர் கூட மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. முகூர்த்த நேரத்துல ஸ்ரீஜா மண்டபத்துல இல்லைன்னா எல்லாருமே டென்ஷன் ஆவாங்க. அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்ரீஜா மண்டபத்தை விட்டு ஓடி போனதுனால என் கல்யாணம் நின்றுச்சு. சரி, தேவையில்லாம அனு சந்தோஷ் மேரேஜ் எதுக்கு நிக்கணும்னு சந்தோஷ் அனு கழுத்துல தாலி கட்டணும்னு ப்ரெஷர் பண்ணுவோம். சந்தோஷ் அனு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அம்மா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. மாஸ்டர் பிளானுக்கே மாஸ்டர் பிளான் போடுறாங்களே. சந்தோஷ் அனு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அப்புறம் இந்த பென்ட்ரைவை போட்டு காமிச்சு அனுவும் டெய்லரும் ட்வின்ஸ்ன்ற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட மறைச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா எனக்காக அம்மா அனுவையும் அபியையும் கன்ஃபார்மா மன்னிச்சு ஏத்துப்பாங்க. இந்த பென்ட்ரைவ் என்கிட்டயே இருக்கட்டும், நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஓஹோ, பென்ட்ரைவ் உன்கிட்ட தான் இருக்கா? அதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும், எடுத்து காட்டுறேன். சஞ்சீவ், சொல்லு டெய்லர். உன் பிளான் எல்லாம் ஓகே தான், ஆனா